பாலும் பழமும். திருமண வீட்டில் மாப்பிள்ளை பெண்ணிற்கு முதலில் பாலும் பழமும் கொடுப்பது எதற்காக? திருமணம் முடிந்த பின் ஏன் பாலும் பழமும் கொடுக்கறாங்க தெரியுமா? இதுவரை யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அதை தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பெண்ணானவள் தான் பிறந்து வளர்ந்த குடும்பத்தை விட்டு புதிய சூழலில் வாழ வருவதால் எல்லாமே புதிதாக இருக்கும். கணவர் வீட்டார் கூறும் வார்த்தைகளில் தவறாக புரிதல் வரும். அதிலும் கேலி கிண்டல், ஏன் சில நேரம் அதட்டல் என ஏற்படலாம். அந்த நேரங்களில் பெண்ணே, ஒரு பசுமாடு எப்படி விஷத்தையே உண்டாலும் அது தரும் பாலில் துளி கூட விஷமிராதோ, அதுபோல கணவன் வீட்டார் உனக்கு தீமையே செய்தாலும் விஷம் போன்ற வார்த்தைகளை கொட்டிவிடாது, நல்லதையே பேச வேண்டும் என்பதை குறிக்க பாலும். வாழைப்பழம் எப்படி விதையே இல்லாவிட்டாலும் மூல மரத்தை சார்ந்து கன்றை தருகிறதோ, அதுபோல கணவனை சார்ந்து வம்சவிருத்தியை நீ தர வேணும் என குறிக்க பழமும் தருவர். அதுபோல் மணமகனுக்கு ஏன் தருகிறார்கள் என்றால், மணமகனே, பாலில் எப்படி தயிரும் நெய்யும் உள்ளதோ அதுபோல இந்த பெண்ணிடமும் அறிவும் ஆற்றலும் உள்ளது. பக்குவமாக பாலை கிட வைத்து விடாதே என குறிக்க பால். வாழை மரத்தை எப்படி அதன் தாய் மரத்தில் இருந்து பக்குவமாக பிரித்து நடுவரோ, அதுபோல இந்த பெண்ணை உங்கள் குடும்ப தோட்டத்தில் நட்டுள்ளோம். அதை பட்டுப்போக விடாமல் அதை பக்குவமாக கவனித்து அதிலிருந்து உங்கள் சந்ததிகளை வாழையடி வாழையாக விருத்தி செய்து கொள்ளுங்கள் என உணர்த்தவே பழமும் கொடுக்கின்றனர். திருமண சடங்குகள் வெறும் தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கை இல்லை. அதில் ஏராளமான விஷயங்களை நம் முன்னோர்கள் வைத்துள்ளார்கள் என்பதுதான் உண்மை.